வெல்கம் டு மை சேனல் ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டிலேயே சுலபமான முறையில் தக்காளி வச்சு ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெங்களூர் தக்காளி 2, நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேக் வந்து பெங்களூர் தக்காளியில் மட்டும் நம்ம செய்ய முடியும். கார்ன் பவுடர் 2 ஸ்பூன், சோள மாவு, லெமன், நல்லா பழுத்த லெமனாக ஒன்று எடுத்துக்குங்க, ஆலிவேரா ஜெல் 2 ஸ்பூன், விட்டமின் இ கேப்சூல் 2. நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிடுங்க. தக்காளி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து சுருக்கங்கள், கருமையாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இது நல்லா வடிகட்டிடுங்க. மேலே இருக்கிற நுரையை மட்டும் நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தக்காளி ஃபேஸில் போடுறதுனால உங்களுக்கு கண்ணங்கள்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து லெமன் ஜூஸ் புளிகிறோம். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஹாஃப் லெமன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், போதும். கார்ன் பவுடர் சேர்க்குறோம். கார்ன் வந்து நம்ம ஃபேஸில் போடுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்கின் வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. திக்காக பேஸ்ட் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு டபுள் பாயில் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வைக்காதீங்க, கீழே தண்ணி வச்சு மேலே தக்காளி வச்சு பாயில் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸில் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்து மற்ற ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஆற விட்டுட்டேன். இப்போ நான் இது கூட வந்து ஆலிவேரா ஜெல் சேர்க்க போகிறேன். விட்டமின் இ கேப்சூல். ரொம்ப ஆயிலி ஸ்கின் எனக்கு அப்படின்றவங்க ஒரு கேப்சூல் மட்டும் சேர்த்தா போதும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த பேக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. இப்போ நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன் கடைசியாக. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுடுங்க. இது நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு 3 டேஸ் வெளியில் வச்சு நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்குமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது பேக்காக போட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின். இது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.